மிட் நைட்டில் உங்களை யாருன்னா தூங்க விடாமல் பண்ணாலோ இல்லை தூங்க விடாமல் சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்து உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாலோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள். லிட்ரலி சேம் எனக்கும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. மிட் நைட்டில் ஃபுல்லாக வந்து ரொம்ப சத்தமான வெடி, ரொம்ப சத்தமான பாட்டு, ட்ரம்ஸு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு ஒரு 2-3 நாள் நைட் வந்து தூங்கவே விடாமல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எதனால் அப்படின்னா, அது நான் அவங்க மேலே தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் இது நியாயமாக என்னன்றது எனக்கு தெரியல. ஆடி மாதம் கோயில் ஃபங்க்ஷன் தான், கரெக்டு தான், ஓகே. அதுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய ட்ரம்ஸு, நிறைய ரொம்ப சவுண்டான வெடிங்க, சவுண்டான பாட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து போடுறாங்க. அந்தந்த ஏரியாவில் அந்த நிறைய வீட்டில் வயசானவங்கலாம் வந்து இருப்பாங்க. எப்படியோ இவங்க வந்து திடீர்னு போடுற அந்த பகிரங்கமான வெடிங்க, ரொம்ப சவுண்டான வெடி, சவுண்டான பாட்டு, சவுண்டான ட்ரம்ஸ் இதெல்லாம் போடுறப்போ அங்கே இருக்க பேஷண்ட் மாதிரி இருக்க வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் உடம்புக்கு ஏதாவது ஆச்சு, சடனாக ஏதாவது ஹார்ட் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சடன் ஜர்க் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நைட்டில் குழந்தைங்க, கை குழந்தையிலேருந்து ஒரு 2 வயசு குழந்தைங்க வரைக்குமே சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நடுவில் தூக்கத்திலேருந்து ஏஞ்சி அழுவுங்க. அந்த மாதிரி இருக்கும் போது குழந்தைங்கலாம் வந்து ஏஞ்சி அழுதுச்சு அப்படின்னா அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? நான் அதுக்குன்ட்டு வந்து ஆடி மாதம் இதெல்லாம் வந்து சவுண்டு போடக்கூடாது, வெடி போடக்கூடாது, மோல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பண்ணலாம், பட் எல்லாமே ஒரு பிஃபோர் 10 o'clock வந்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றது என்னோட தாட்டு. உங்களோட தாட் வந்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி நான் தப்பாகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட சஜஷன் வந்து எனக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம்.